இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமித்ஷா, மோடி இவர்கள் 2 பேர் தான் அந்த கட்சியினுடைய மூலதனமா இருக்கிறார். ஆக அவரை விட்டு ஆழம் பார்த்து அதற்கு பிறகு மோடியினுடைய கருத்து தான் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஆக அமித்ஷாவை விட்டு ஆழம் பார்க்கல, அந்த மாதிரி கருத்தை அமித்ஷா விட்டு பார்த்துட்டு இதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குது இந்தியாவின் பூரா. 1 மணி நேரத்துக்குள்ளாக எங்கள் தலைவர் தளபதி ஆர்த்திருந்து விட்டார். தமிழகத்திலிருந்து ஒரு போராட்டம் துவங்கினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்கு சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பல உதாரணங்கள் உண்டு. மரியாதையாக அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அவர்கள் கேட்காவிட்டாலும் இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக, ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைப்பதுதான் தார்மீகமாக அவர் மக்களை மதிப்பதற்கு அடையாளம். சார், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியா பாராளுமன்றத்துக்கு உள்ள விடாம பாஜக எம்பிகள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அவங்க அழிவுக்கு அழிவுக்கு ஆரம்ப காலம் இதெல்லாம். அம்பேத்கருடைய பெயரை கேட்டால, அதாவது ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியம் என்ன, மோடி அமித்ஷாவுடைய பாரம்பரியம் என்ன ஊர் உலகத்துக்கே தெரியும். அவர்கள் செய்த தியாகத்தால் தான் இந்த பாராளுமன்றமே இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த குடும்பத்தால் தான் மோடியும் அமித்ஷா உள்ளே போய் அங்கே அரசியல் செய்து கொண்டிருக்காங்க. அவரையே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அடுத்து நம்மளை கூட ஊரை விட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. அம்பேத்கருடைய பெயரை கேட்டாலே பாஜகவிற்கு காரணம் என்னவென்றால், அம்பேத்கர் மக்களுடைய கண்களை திறந்தார். ஏழை எளிய மக்களுடைய கண்களை திறந்து ஜனநாயகத்தினுடைய ஆணிவேராக. அது மட்டுமல்ல, இவர்கள் மதத்தின் பெயரால் இங்கே அரசியல் செய்யலாம் நினைக்கிறார். அந்த மதத்திற்கு எதிர்ப்பாக அம்பேத்கருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் முதல்ல அவர் அழிச்சிடணும்னு பார்க்கிறாங்க. அவருடைய கருத்துக்கள் அழிக்கணும்.